ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 2வது பாட்டு பார்க்க போறோம். எம்குல தலைவர்கள் ரவி தன்னினும் தம்குலம் விளங்குற தரணி தாங்கினார் மங்குனர் இல்லென வரம்புயில் வையகம் இங்கு நின் அருளினால் இனிதின் ஓம்பினேன். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். எம் குலத் தலைவர்கள், எமது சூரிய குலத் தலைவர்கள் எல்லோரும் ரவி தன்னினும், ரவினா சூரியன் அர்த்தம், தமது குல முதல்வனான சூரியனை விடவும் தம் குலம் விளங்குற, தங்கள் குலம் விளக்கம் உறும்படியாக தரணி தாங்கினார், இவ்வுலகத்தை ஆதரித்து காத்தனர். மங்குனர் இல்லென, புகழில் மயங்கியவர்கள் இல்லை என்னுமாறு. இந்த இடத்துல மங்குனர் அப்படின்னு வர்ற இடத்துல மயங்கியவர்கள் அப்படின்னு பாக்குறோம்ல, அதுக்கு மங்குதல் அப்படின்னா ஒளி குறைதல், குன்றுதல், இல்லாட்டி முழுவதுமாக அழிதல் அப்படின்னு 2 பொருள் இருக்கு. அதனாலதான் அதாவது மழுங்குதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு கூர்மை இல்லாத தன்மை, யாராவது ஒருத்தவங்க ரொம்ப அறிவு கெட்டத்தனமா நடந்துக்கிட்டாங்கன்னா நம்ம மங்குனி, சரியான மங்குனியா இருக்கான் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அங்க என்ன நம்ம உணர்த்துறோம்னா அவன் மூளை மழுங்கி போயிடுச்சு அப்படின்னு. அதனால இந்த அழிதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த இடத்துல குறைதல், ஒளி குன்றுதல் அப்படின்ற பொருள்ல வருது. வரம்பில் வையகம், எல்லை காண இயலாத இவ்வுலகத்தை இங்கு நின் அருளினால், இங்கு இவ்வயோத்தியிலிருந்தே உனது அருளின் உதவியால் இனிதின் ஓம்பினேன். ஓம்புதல்னா காத்தல்னு அர்த்தம். இனிமையுற காத்து வந்தேன் அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? எப்படி சூரியன் வெப்பத்தையும் ஒளியையும் கொடுத்து பரப்பி இந்த உயிர்களை காப்பாற்றி வருதோ, அந்த மாதிரி சூரிய குலத்தில் தோன்றிய தலைவர்கள் அவர்களுடைய குடிமக்களை நன்றாக காத்து வருகிறார்கள். ஒவ்வொருவருமே ஒளி குறையாமல், ஒளி மங்காமல், சூரியனை விட இன்னும் ஜாஸ்தியாக அவர்களுக்கு குலத்தில் பெருமை ஒளி சேர்க்கும் விதத்துல ஆட்சி செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து. இப்ப இதுல மங்குனர் அப்படிங்கிற சொல், மங்குனர் இல்லென அப்படின்னு என்ன பார்த்தோம்? நம்ம புகழில் மயங்கியவர்கள் இல்லை என்ற அளவிற்கு அப்படின்னு பார்த்தோம்ல. அதுல மங்குனர் அப்படின்ற சொல் தன்னகரம் போட்டு வரும். இப்ப இதுல ஒரு இலக்கண குறிப்பு இருக்கு. அதாவது நம்ம இப்ப இயக்குனர், டைரக்டர்னு சொல்றோம்ல, அதுக்கு இயக்குனர் அப்படின்ற இடத்துல ரன்னகரம் வருமா இல்லாட்டி இது தன்னகரம் வருமா அப்படின்னு கேட்டா அது தன்னகரம் தான் வரும். நம்ம நிறைய பேர் நம்ம இதுல திரைப்படங்கள்ல எழுதும்போது கூட தப்பா எழுதுவாங்க, இயக்குனர் ரன்னகரம் போட்டு எழுதுவாங்க. அது தவறு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஆளை குறிக்குது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஓட்டுநர், ஆளுநர், ஓட்டுநர்னா டிரைவர், ஆளுநர்னா கவர்னர், பெறுநர், விடுனர். நம்ம லெட்டர் எழுதும்போது பெறுநர் அப்படின்னு யாரு டு ஃப்ரம் போட்டு எழுதுறோம்ல, யாரு இதை ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு. இந்த எல்லா இடத்துலயுமே ஓட்டுநர், ஆளுநர், பெறுநர், விடுனர், இது எல்லாத்துலயுமே தன்னகரம் தான் வரணும். ஏன்னா இப்ப ஓட்டு, ஆளு, பெரு, விடு இதெல்லாம் வினைச்சொற்கள். இதனுடைய விகுதி விகுதி சேரும்போது யாரு யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலா ஒரு ஆள் நமக்கு கிடைச்சிச்சுன்னா, இப்ப ஓட்டுவது யார்? ஓட்டுநர். ஆளுவது யார்? ஆளுநர். பெறுவது யார்? பெறுநர். அந்த மாதிரி யாருங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்துல தன்னகரம் தான் போடணும். இப்ப பன்மையில குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், இப்ப பேசினர், ஓடினர், படையினர், அணியினர் அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லா இடத்துலயும் ரன்னகரம் தான் போட்டு சொல்லணும். ஏன்னா இங்கெல்லாம் பன்மையில வருது. எத்தனை பேர் பேசினா, நிறைய பேர் பேசினாங்க, ஓடினர், நிறைய பேர் ஓடினாங்க அப்படின்னு பன்மையில வரக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயும் விகுதி ரன்னகரம் போட்டு வரணும். இப்போ இதுல இன்னொரு ஒரு சூக்ஷமும் இருக்கு. மேல நம்ம ஓட்டுநர், ஆளுநர், பெறுநர், விடுனர்னு சொன்ன எல்லா இடத்துலயுமே பகுதி வினைச்சொல் தான், ஓட்டு, ஆளு, பெரு, விடு அப்படின்னு. ஆனா இந்த பேசினர், ஓடினர், படையினர், அணியினர்ல பேசி, ஓடி இது 2 வினைச்சொற்கள், படை, அணி இது 2 பெயர் சொற்கள்.
பெயர்ச்சொற்களும் பகுதியாக வரும், வினைச்சொற்களும் பகுதியாக வரும் நம்ம பண்மையில சொல்ற இடத்துல. இந்த இந்த விஷயம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல மங்குனர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அவர் மயங்கியவர்கள் இல்லை அப்படின்னா பண்மையில நம்ம ரன்னகரம் போட்டு வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ஆளுநர் ஓட்டுநர் மாதிரி ஒருவர் யார் அப்படின்னு ஒருவரை குறிக்குது. அப்போ அவர் கம்பர் என்ன சொல்ல வர்றாரு? தசரதன் மட்டும் ஒளி குன்றும் விதமாக அவன் ஆட்சி செய்யவில்லை, சூரியனோட இவனுக்கு ஒளி ஜாஸ்தி அப்படின்னு தசரதனுக்கு முன்னாடி உள்ள அரசர்கள் சில பேரை மட்டும் சொல்லல, ஒவ்வொரு அரசனும். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம்ல, இந்த இடத்துல பன்மை கிடையாது, ஒருமை. இந்த தன்னகரம் போட்டா ஒருமைன்னு பார்த்தோம்ல. அதனால இந்த தசரதனுக்கு முன்னாடி ஆட்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு அரசர்களும், அந்த குலத்தில் தோன்றியவர்கள் ஒவ்வொருத்தருமே ஒளி குன்றாமல் ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு உணர்த்துறதுனால இந்த இடத்துல தன்னகரம் போட்டு சொல்றாரு. அடுத்தது உலகம் அப்படிங்கிற சொல்லுக்கு 2 வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு, வையகம், தரணி அப்படின்னு. நான் ஏற்கனவே என்னோட யூடியூப் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். அதாவது வையம், வையகம், இந்த சொற்கள் எல்லாமே வேர்ச்சொல் சமஸ்கிருதம் வாக்கிய அப்படிங்கிற சொல்லில இருந்து வந்தது. வாக்கிய அப்படின்னா நகரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம வாகனங்கள் அப்படின்னு சொல்றோம். குதிரைக்கு கூட வாகனம், வாஜி வாகனம், ஹரிவராசனம் பாட்டுல ஐயப்பனை பத்தி வரும்போது வாஜி வாகனம் அப்படின்னு வரும்ல, அதாவது குதிரையில் சவாரி செய்யக்கூடியவனே அப்படின்னு. அதனால இந்த இடத்துல வரம்பில் வையகம் அப்படின்னு சொல்றாரு, எல்லை காண இயலாத இவ்வுலகத்தை அப்படின்னு. அதாவது எப்பொழுதுமே நீ எல்லை காணணும்னு நீ நினைச்சு நீ நகர்ந்து கொண்டே இருந்தா கூட, சென்று கொண்டே இருந்தா கூட உன்னால எல்லை காண முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துல வையம்ங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி தரணி தாங்கினார் அப்படின்னு வர்ற இடத்துல தரணி அப்படின்னாலும் உலகம்னு இருக்கு. இதை தவிர தரணின்னா படகு, அடுத்தது பூமி, சூரியன்னே ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது ஒரு திருப்போரூர் சந்நிதி முறை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அதை இயற்றியவர் சிதம்பர சுவாமிகள் அப்படின்னு. அவரோட நூல்ல பெரிய கட்டியம் அப்படிங்கிற பகுதியில தரணியன இருளகல அறிவு தரு சமரபுரி தனில் உரையும் அமரர் பணி தருவே அப்படின்னு ஒரு வரி வரும். அதுல தரணியன இருளகல, சூரியனை போல இருளை அகற்றி அறிவு தரு சமரபுரி. சமரபுரின்னா திருப்பூருக்கு இன்னொரு பேர் சமரபுரி. அறிவு தரும் அந்த சமரபுரியில் தனில் உரையும், அங்கு எழுந்தருளியுள்ள அமரர் பணி தருவே. இத சிவனை பத்தின ஒரு வர்ணனை தான். அங்க அமரர் தேவர்கள் வணங்கும் தருவே, விருட்சமாக இருக்கும் சிவபெருமானே அப்படின்னு சொல்லியிருப்பார். எதுக்கு இதை சொல்றேன்? இப்ப நம்ம உலகம்ங்கிற சொல்லுக்கு நமக்கும் தான் தரணின்னா உலகம்னு தெரியும், வையம்னாலும் உலகம்னு தெரியும். ஆனா நமக்கும் கம்பர் மாதிரி ஒரு ரொம்ப கவித்துவத்துல மேலோங்கி இருப்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, எந்த இடத்துல உலகத்துக்கான சொல்ல பயன்படுத்தணும், எப்படியான சொல்ல பயன்படுத்தணும் அப்படிங்கறதுலயும் அவங்க யோசிச்சு பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப வையம் எப்படி நகர்ந்து செல்லக்கூடியதுங்கிறதுனால உலகத்துக்கு வையம்னு பேர் இருக்கோ, அது எல்லை காண இயலாது முடியாத, நீ நகர்ந்து கொண்டே இருந்தாலும் எல்லை காண முடியாதுன்னு சொல்ற இடத்துல வையம்னு சொல்லியிருக்காரோ, அந்த மாதிரி இந்த பாட்டுல என்ன ஒப்பிடுறாரு? சூரியனை விட சூரிய குலத்தில் இருப்பவர்கள் அந்த அரசர்கள் பிரமாதமாக ஒளி வீசுகிறார்கள் அப்படிங்கிறது தானே கருத்து. அதனால அங்க ரவி தன்னினும் அப்படின்னு ஒப்பிடுற இடத்துல தரணி தாங்கினார் அப்படிங்கிற இடத்துல தரணின்னா பூமின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சூரியன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கரெக்ட், சரியா அந்த இடத்துல அந்த வார்த்தையை தரணிங்கிறதுக்கான உலகத்துக்கான வார்த்தையை பயன்படுத்துறார். இது ஒரு அழகு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. என் குல தலைவர்கள் ரவி தன்னினும் தம்குலம் விளங்குற தரணி தாங்கினார், மங்குனர் இல்லென வரம்பு இல் வையகம் இங்கு நின் அருளினால் இனிதின் ஓம்பினேன். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம்
पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु, सर्वेषां शान्तिर्भवतु, सर्वेषां पूर्णं भवतु, सर्वेषां मङ्गलं भवतु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्तिः शान्तिः शान्तिः।